அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெய ராஜமீனாட்சி, அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்துல மகளிரியல் துறையில உதவி பேராசிரியரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் காடு சார்ந்த இயக்கம், சிப்கோ. இந்த சிப்கோ மூவ்மெண்ட்ன்ற விஷயத்த பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவா பள்ளி பாடங்கள்லயே இந்த சிப்கோ மூவ்மெண்ட்டை பத்தி அவங்களோட சயின்ஸ் சப்ஜெக்ட்ல எல்லாருமே படிப்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே இந்த சிப்கோ மூவ்மெண்ட்டை பத்தி படிக்கிறாங்க. நம்ம இதுல இந்த சிப்கோ மூவ்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இது ஆரம்பிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, இதோட விளைவுகள் என்னவாக இருந்தது, மக்கள் வாழ்க்கையில இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துச்சுன்னு ஒரு விரிவா இந்த சிப்கோ மூவ்மெண்ட்டை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பாடத்தோட நோக்கம் என்னன்னா, இன்றைய 1 மணி நேர பாடத்திட்டத்தோட நோக்கம் என்னன்னா, சுற்றுச்சூழல் இயக்கங்கள் பற்றிய கருத்தியல் யோசனையை சேகரிக்கிறோம். நம்ம என்னெல்லாம் ஒரு கான்செப்சுவல் ஐடியான்னு வாங்க. இப்ப சுற்றுச்சூழல் இயக்கங்கள்ன்றப்ப ஆங்கிலத்தை என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட்ஸ் வாங்க. இந்த என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட்ஸோட ஒரு கான்செப்சுவல் ஐடியா என்னவா இருக்குன்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2வது பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் இயக்கங்களை கற்றுக்கொள்ளுதல். அதாவது என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட்ஸ்ன்றப்ப சிப்கோன்றது நம்ம எல்லாத்துக்குமே ப்ராமினென்டா தெரியும். அது தவிர்த்து இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் இயக்கங்கள் நிறைய இருக்கு. அதுவும் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம், அர்பனைசேஷனுக்கு அப்புறம் நிறைய இயக்கங்கள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா இயற்கை வளம் அதிகமா கொண்ட ஒரு நாடு இந்திய நாடு. இந்த நாட்டுல ஆஃப்டர் பர்டிகுலர்லி 1991க்கு அப்புறம் இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இயற்கை வளங்கள் அதிகமா சுரண்டப்பட்டதாக ஒரு வெகுவான குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடியுமே சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாடியும் சரி, முன்னாடியும் சரி, பிரிட்டிஷ் காலத்திலயும் சரி, இங்க இருக்க இயற்கை வளங்கள் அதிகபட்சமா பாதிக்கப்பட்டது மனிதனோட பேராசைனால. இப்ப சில இயக்கங்கள் முக்கியமான இயக்கங்கள் இந்தியால என்னெல்லாம் இருந்துச்சுன்னு நம்ம பாக்குறோம்னா, இந்த சிப்கோ மூவ்மெண்ட் தவிர்த்து பல இயக்கங்கள், அதற்கு முன்னோடியான இயக்கங்களும் இருந்துச்சு. அதுல சில இயக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப 1700கள்லயே பீஷ்னாய் மூவ்மெண்ட்னு ஒண்ணு இருந்தது. இது எங்க இருந்ததுன்னா ராஜஸ்தான்ல இருந்தது. அங்க இருக்கிற மன்னர் ஒரு அரண்மனை கட்டுறதுக்காக அங்கனக்குள்ள இருந்த காடுகள், மரங்களை அழிக்க ஆரம்பிச்சப்ப அங்க அமிர்தா தேவின்ற ஒரு பெண்மணியோட தலைமையில போராட்டம் நடத்தினாங்க மன்னருக்கு எதிராக. அதுல கிட்டத்தட்ட 363 மக்கள் தங்களோட வாழ்க்கையை இழந்து அந்த காடுகளை காப்பாற்றுனாங்க. அதனால இந்தியால சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயங்காத மக்கள் உள்ள நாடுதான் இந்த நாடு. இந்த பீஷ்னாய் மூவ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சிப்கோ மூவ்மெண்டோட முன்னோடின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து இன்ஃபுளுயன்ஸ், அதுல இருந்து கத்துக்கிட்டதுதான். அதுல இருந்து பிஷ்னாய் மூவ்மெண்ட்ல என்ன நடந்துச்சு, மக்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு இருக்காங்கன்றதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆகிதான் இந்த சிப்கோ மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. இந்த சிப்கோ மூவ்மெண்ட் பத்தி நம்ம விரிவா பாக்குறோம். சிப்கோன்றது என்னன்னா, இங்கிலீஷ்ல டு ஹக்னுவாங்க, அதாவது அரவணைத்தல், கட்டிப்பிடித்தல் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த சிப்கோ மூவ்மெண்ட்ல இந்த மரத்தை காப்பாத்துறதுக்காக அதாவது மரங்கள் வெட்ட வர்றப்ப அந்த வெளியாட்கள் மரத்தை வெட்ட வர்றப்ப அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் அந்த மரத்தை ஒரு 4-5 பேர் சேர்ந்து சுத்தி நின்று அதை கட்டி அணைத்து நிக்கிறாங்க. அதனாலதான் அதை டு ஹக் அப்படின்றாங்க இங்கிலீஷ்ல சரிங்களா. ராஜஸ்தான்ல இருந்துச்சு. சவுத் இந்தியால பார்த்தோம்னா, இந்தியாவோட தெற்கு பகுதியில பார்த்தோம்னா, இன்னொரு முக்கியமான சுற்றுச்சூழல் இயக்கம் என்னன்னா அப்பிகோ மூவ்மெண்ட்ன்றது. அப்பிகோ மூவ்மெண்ட்ன்றது முக்கியமா வெஸ்டர்ன் காட்ஸ்ல கர்நாடகால இந்த அப்பிகோ மூவ்மெண்ட் வெற்றிகரமாக இருந்தது. அது பல போராட்டங்களையும் அங்க சந்திச்சுச்சு. அதனோட முக்கியமான தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா பாண்டுரங்க ஹெக்டே. கர்நாடகால அங்க சக்லானி வில்லேஜ்ன்றதுலதான் முக்கியமா இந்த போராட்டம் நடந்தது. ஏன்னா அங்க காடை அதிகபட்சமா மனிதன் தன்னோட தேவைகளுக்காக அழிக்க ஆரம்பிச்சதுனால, வீடு கட்டுறதுக்காகவோ அந்த மரத்தை பல விஷயங்களுக்காக தேவைன்றதுக்காக அழிக்கிறதுனாலயோ என்ன ஆச்சுன்னா, அங்க அதிகபட்சமா மண்ணரிப்பு ஏற்பட்டது.
சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து அதிகமாக ஏற்பட்டது அந்த இடத்துல வந்து. அப்ப அதை பாதுகாக்கிறதுக்காக சிப்கோ மூமெண்ட்டை பார்த்து அதுல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்து ஒரு போராட்டத்தை வந்து எப்படி கொண்டுட்டு போகலாம், அந்த இயக்கத்தோட நடவடிக்கையை எப்படி கொண்டு போகலாம்ன்றத வந்து சிப்கோ மூமெண்ட் மூலியமா வந்து கத்துக்கிட்டு வந்து அப்பிகோ மூமெண்ட் வந்து வட ஐ மீன் சவுத் இந்தியால வந்து இது சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்னொரு முக்கியமான இயக்கம் வந்து நர்மதா பச்சோ ஆந்தோலன். அவங்க வந்து இந்த நர்மதை நதிக்குல வந்து இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப வந்து பல பிரச்சனை வந்தது. ஏன்னா அங்க குடியிருந்த மக்களை வந்து வெளியேற்றினாங்க. அவங்களுக்கு சரியான காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் கொடுக்கல. மோரோவர் அந்த இடத்துல வந்து மனிதன் வாழ்றதுக்கான ஏற்கனவே வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதார பிரச்சனைகள் வந்து அதிகம் வந்துச்சு. அப்ப வந்து அந்த நர்மதா பச்சோ ஆந்தோலன், சோ இந்த மாதிரி பல சுற்றுச்சூழல் இயக்கங்களை பத்தியும் நம்ம வந்து இந்த பாடங்கள் மூலியமா நம்ம வந்து கத்துக்கலாம். மூணாவது வந்து இந்த இயக்கங்கள்னால பொதுமக்கள் மீது வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்பட்டுச்சு. நல்ல விதமான இம்பாக்ட் சில வகைகள் இருக்கலாம், நல்லவே இல்லாத ஒரு தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றதையும் நம்ம பார்ப்போம். கடைசியா வந்து இந்த மாதிரி வெவ்வேறு இயக்கங்களால வந்து என்னென்ன உத்திகள் வந்து கடைபிடிக்கப்பட்டுச்சு, எப்படி வந்து அவங்க மக்களை வந்து அணி திரட்டுனாங்க, இந்த காடை வந்து நம்ம பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை வந்து நல்ல முறையில வந்து நம்ம பாதுகாக்கணும்ன்றது வந்து எப்பயுமே வந்து தனி மனிதனாலதான் வந்து பண்ண முடியாது. ஒரு ஊர்ல இருக்க ஒரு ஊர் பக்கத்துல இருக்க ஒரு காட்டை காப்பாத்தணும்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போனாதான், திட்டங்கள் வகுத்து அதுக்கேத்த மாதிரி அவங்க போராட்டங்களை கொண்டு போனாதான் அது வந்து வெற்றிகரமா வந்து அந்த போராட்டத்தை வந்து நடத்த முடியும். அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிப்கோ மூமெண்ட்ல வந்து எப்படி வந்து மக்கள் வந்து அணி திரண்டாங்க, அது இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து பாலிசிய வந்து அவங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாங்க. சில கார்பரேட் செக்டர்ஸும் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து காட்டளிக்க வந்தப்போ வந்து இவங்க எல்லாரும் அணி திரண்டு எப்படி வந்து அதை எதிர்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள், இந்த 4 விஷயங்கள்ல வந்து இந்த பாடத்தோட நோக்கமா இருக்கும். இதோட ஒரு அறிமுகம், இந்த பாடத்தோட அறிமுகம்னு பார்த்தோம்னா, இன்ட்ரோடக்ஷன் பார்ட்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சோசியல் மூவ்மெண்ட்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். சோசியல் மூவ்மெண்ட்ன்றப்ப வந்து ஒரு இயக்கம்ன்றப்ப என்னன்னா, நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சு அதை அடையிறதுக்காக நம்ம செய்வோம். இன்னொன்னு வந்து சமுதாயத்துல நடக்கிற ஒரு தீய விஷயங்களை அழித்து நல்ல விஷயங்களை நோக்கி போறதுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். நம்ம இயக்கமா இணைந்து பணிபுரியறது வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டிவ் அட்டைன் பண்றதுக்காக வந்து நம்ம வந்து அந்த ஒரு மூவ்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வரோம். சமூக இயக்கங்கள் அப்படின்றது, இந்த சமூக இயக்கங்கள் எதுக்காக நமக்கு இருக்கு, இப்ப இந்தியாலன்னு இல்ல ஜென்ரலாவே வந்து சமூக இயக்கங்கள் எதுக்கு இருக்குன்னா, ஒரு சமூகத்துல ஒரு மாற்றம், நல்ல வகையான ஒரு மாற்றம் வர்றதுக்கு வந்து அடித்தளமான விஷயம் வந்து சமூக இயக்கங்கள் வந்து இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இந்தியால வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து விதவை திருமணம்ன்றது வந்து அதிகமா வந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயமா இல்ல. குழந்தை திருமணம் வந்து அதிகம் நடந்துச்சு. இப்ப குழந்தை திருமணம் நிறுத்துறதுக்கு வந்து ஒரு இயக்கம் தேவைப்பட்டுச்சு. விதவை திருமணத்தை வந்து அக்செப்ட் பண்ற மக்கள் எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இயக்கம் வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த இயக்கங்கள் தான் இந்த அதோட நல்லவைகளையும் தீயவைகளையும் வந்து சமூக மக்களுக்கு வந்து சொல்லி அதுல எதை வந்து குழந்தை திருமணம்ன்றது வந்து சமுதாயத்திற்கு வந்து எந்த அளவுக்கு கேடு விளைவிக்கும்ன்றத வந்து வெளியே கொண்டு வந்து அதை நிறுத்துறதுக்கான வழிமுறைகளை செஞ்சு அந்த இயக்கம் மூலியமா வந்து ஒரு பாலிசி லெவலுக்கு வந்து அதை கொண்டு போனாங்க. அதே மாதிரி வந்து விதவை திருமணம்ன்றது வந்து எவ்வளவு தேவையான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து அதை ஏன் ஒத்துக்கிறோம், நம்ம அதுல தவறு எதுவும் இல்ல. பெண்ணுன்றது வந்து கணவனை இழந்தா வந்து வாழ்க்கையே முடிஞ்சு போயிருன்ற ஒரு விஷயம் கிடையாது. அடுத்து அவங்க மறுமணம் செய்து அவங்க வாழ்க்கையே நல்ல முறையில வாழலாம்ன்றத வந்து ஒத்துக்க வைக்கிறதுக்கும் வந்து சமூக இயக்கங்கள் வந்து முக்கியமான பங்காற்றுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்துல வந்து நல்ல விதமான மாற்றங்கள் வரணும் அப்படின்றப்ப வந்து நமக்கு சமூக இயக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இப்ப இந்த சமூக இயக்கம்ன்றது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதோட இயக்கம், அது ஃபங்க்ஷன் ஆகிற மெத்தட் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பல மாற்றங்கள் வந்திருக்கு. இப்ப இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. குளோபலைசேஷனுக்கு அப்புறம் பல மாற்றங்கள் வந்திருக்கு. இப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினால நம்ம லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அப்ப இந்த மாற்றங்கள் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு, இந்த சோசியல் மூவ்மெண்ட்ஸ்ன்றப்ப வந்து அந்த சோசியல் மூவ்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுற விதத்துல என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்குன்றத பார்ப்போம். அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அண்ட் நியூ சோசியல் மூவ்மெண்ட்ஸ்ன்னுவாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் அண்ட் நியூ சோசியல் மூவ்மெண்ட்ஸ்ன்றப்ப என்ன ஆகும்னா, பாரம்பரியமா அந்த பழைய காலங்கள்ல இருக்கிற சோசியல் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்ப இருக்கிற சோசியல் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, சமூக இயக்கங்கள் எப்படி இருக்குன்றப்ப வந்து
பழைய சோஷியல் மூவ்மெண்ட்ஸை பாக்குறப்ப வந்து அது எப்படின்னா அந்த 19ஆம் 20ஆம் செஞ்சுரியில வந்து அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து இருந்தது. பொதுவா வந்து அது எதை பேஸ் பண்ணிச்சுன்னா ஒரு மார்க்சிஸ்ட் ஐடியாவை பேஸ் பண்ணி இருக்கும். மோரோவர் அவங்க போராட்டங்கள் எல்லாமே எதை சார்ந்து இருந்ததுன்னா ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பொருளாதாரம் சார்ந்த போராட்டங்களை சார்ந்துதான் அந்த இயக்கங்கள் வந்து இருந்தது. பாரம்பரிய சமூக இயக்கங்கள் வந்து அதை சார்ந்துதான் இருந்தது. ஒரு அரசியல் ரீதியான சமூகத்துல வந்து அடித்தட்டு மக்கள் வந்து மேல எப்படி முன்னேறி வர்றது. இப்ப மார்க்சியம் கான்செப்ட்ல பாக்குறப்ப வந்து தொழிலாளர் நலன் குறித்து வந்து அதிகமான இயக்கங்கள் வந்து இருந்தது. அவங்களுக்கு வேலை நேரம் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு சம்பளம் எப்படி இருக்கணும், அவங்களோட உரிமைகள் அடிப்படையான போராடக்கூடிய இயக்கங்கள் வந்து நிறைய இருந்தது. இதுல வந்து பொதுவா சொல்ற மாதிரி இந்த ட்ரேட் யூனியன்ஸ், லேபர் யூனியன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி, அரசியல் கட்சிகளும் வந்து அந்த இயக்கங்கள்ல வந்து இருந்தாங்க. இவங்க வந்து தன்னோட எதிர்ப்புகளை காமிக்கிறதுனாலும் சரி, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னாலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க செஞ்சாங்கன்னா, ஒண்ணு ரேலிஸ் போனாங்க. அவங்க போராட்ட முறை வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒண்ணு ஸ்ட்ரைக்கா இருந்துச்சு, இல்ல பொது இடத்துல கூடி வந்து ஒரு கோஷம் போட்டோ சத்தம் போட்டோ வந்து வேலைக்கு போகாம நிறுத்தியோ வந்து தன்னோட எதிர்ப்பை வந்து காமிச்சாங்க. இப்ப நியூ சோஷியல் மூவ்மெண்ட்ஸ், புதிய சமூக இயக்கங்கள் நம்ம பாக்குறப்ப வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து 20ஆம் நூற்றாண்டோட அந்த லேட் 20th செஞ்சுரியில வந்ததுதான் வந்து இந்த நியூ சோஷியல் மூவ்மெண்ட்ஸ்ன்றது. இது மோஸ்ட்லி வந்து கலாச்சார சம்பந்தப்பட்ட சமுதாய முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அதிகமா வந்து இந்த நியூ சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் வந்து அதிகம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இப்ப இந்த தொழிலாளர் வர்க்க இயக்கங்கள்ல இருந்தது வந்து வேறுபட்ட விஷயமா இருக்கு இந்த புதிய சமூக இயக்கங்கள்ன்றது. மோரோவர் வந்து ஆரம்பத்துல வந்து இருக்கிற வளங்களை வந்து எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுக்கணும், அதுதான் முக்கியமான போராட்டமா இருந்தது பழைய சமூக இயக்கங்கள்ல. இது வந்து அதை வந்து பழைய போராட்ட இயக்கங்கள் அளவுக்கு வந்து புதிய சமூக இயக்கங்கள் வந்து அதுல வந்து கவனம் செலுத்தல. இவங்க வந்து மெயினா வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கை தரத்தை பத்தி அதிகம் பேசினாங்க. இப்ப குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம்ன்றது வந்து நிறைய பேத்துக்கு முன்னேறி இருக்கு. இந்த வாழ்க்கை தரம்ன்றதவே வந்து அதோட புரிதல் வந்து நாட்டுக்கு வித்தியாசப்படுது. சரிங்களா? இப்ப பொதுவா வந்து இப்ப யூஎன் ஐக்கிய நாடு சபை வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப பத்தி எப்படி சொல்றாங்கன்னா, அது சில அளவீடுகள் வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருந்தா வந்து இந்த வாழ்க்கை தரம் வந்து நல்ல முறையில இருக்கு அப்படின்றாங்க. இப்ப வாழ்க்கை முறைன்றப்ப வந்து அடிப்படையில வந்து ஒரு மனிதன் இல்ல ஒரு குடும்பமா வாழ்றப்ப வந்து அந்த ஃபேமிலி, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அவங்களோட வாழ்க்கை தரம் நல்ல முறையில இருக்குதுன்னா சில விஷயங்கள் வந்து அவசியம் இருக்க வேண்டியது இருக்கு. அந்த விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வளம் இருக்கணும். வெல்த்ன்றது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கணும். அவங்களோட பொருளாதார சூழ்நிலை வந்து சிறப்பா இருக்கணும். ரெண்டாவதா வந்து அங்க இருக்கிற மனிதர்களுக்கு வந்து சமூகத்தில் வாழும் மனிதர்கள் வந்து வேலை வந்து இருக்கணும், ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கரெக்டான முறையில இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வாழக்கூடிய சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா, அது வந்து சுத்தமாக இருக்கணும். முதல்ல வந்து அவங்கள அடிப்படை தேவைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதாவது பேசிக் நீட்ஸ்ன்றப்ப வந்து நம்ம பொதுவா சொல்லுவோம், நமக்கு வந்து ஆரோக்கியமான உணவு வேணும், நல்ல சுத்தமான காற்று வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து நமக்கு இருக்கணும், நம்ம வசிக்கும் இடம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தரமானதாகவே இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்ன்ற ஒரு இதுக்குள்ள வர்றப்ப வந்து அதை விட வந்து பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்ன்னுவாங்க, உடல் சார்ந்த மற்றும் மனநலம் வந்து சிறப்பா இருக்கணும். உடல் அளவுலயும் எனக்கு பெருசா நோய்கள் இருக்கக்கூடாது, மனதளவுலயும் நோய்கள் இல்லாம ஒரு திருப்திகரமான வாழ்க்கைன்றது வந்து இந்த வாழ்க்கை தரத்துல வந்து வருது. அதுக்கப்புறம் கல்வி வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பா கிடைக்கணும். இப்ப இந்தியால வந்து நம்ம வந்து கல்வியை வந்து அடிப்படை உரிமையா நம்ம வந்து பாக்குறோம். ஆனா வந்து இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப வட இந்தியால பாத்தீங்கன்னா பல கிராமங்கள்ல வந்து பெண்களுக்கான கல்வி வந்து அந்த அளவுக்கு சிறப்பா வந்து இல்ல. அதே நேரம் வந்து ஓரளவுக்கு எனக்கு அடிப்படை தேவைகள் நிறைவேறிச்சுன்றப்ப வந்து எனக்கான பொழுதுபோக்கு அம்சங்களும் அங்க வந்து இருக்கணும். அது மாதிரி சோஷியல் பிலாங்கிங்னஸ், அதாவது என்னுடைய நல்லது கெட்டதுல வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்கணும். ஒரு நம்பிக்கை இருக்கலாம். சிலர் வந்து கடவுளை நம்புவாங்க, சிலர் வந்து இயற்கையை நம்புவாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில கொண்டு போகுன்ற ஒரு நம்பிக்கை வந்து பொதுவாவே நம்ம நாட்டுல வந்து இருக்கு. மோரோவர் பாதுகாப்புன்றது வந்து இந்தியால வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கான்ஸ்டிடியூஷனே வந்து அதை பத்தி பேசுது, சேஃப்டி செக்யூரிட்டி பத்தி பேசுது. அப்படின்றப்ப வந்து பப்ளிக் சேஃப்டின்றது வந்து பொது வெளியில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்றது முக்கியமா வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த அளவுக்கு வந்து பொது இடங்கள்ல வந்து பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதும் இந்த வாழ்க்கை தரத்துல வந்து வருது.
வந்து நான் சுதந்திரமா, அதாவது கான்ஸ்டிடியூஷனை எதிர்க்காம எந்த அளவுக்கு வந்து நான் நான் ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை வந்து நான் வாழ்றேன். மோரோவர் மனித உரிமைகள் வந்து எந்த இடத்துலயும் அத்துமீறப்படக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு விஷயம்தான் வந்து ஒரு மனிதன் வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மூன்றாம் பாலினத்தவர்களா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை தரம்ன்றது இத்தனை குறியீடையும் சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப வந்து இந்த சுற்றுச்சூழல் இயக்கங்கள்னு நம்ம பொதுவா பாக்குறோம். ஆனா அது மட்டும் இல்ல. பெண்கள் சம்பந்தமான இயக்கங்கள் நிறைய இருக்கு. மூன்றாம் பாலின இயக்கங்கள் வந்து இங்க வந்து நிறைய இருக்கு. அது தவிர்த்து வந்து என்ன இருக்கும்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திர பிரதேஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சாராயங்கள் ஆண்கள் வந்து அதிகம் குடிக்கிறதை எதிர்த்து வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து இருந்துச்சு. அதாவது ஆன்டி அராக் மூவ்மெண்ட்னுவாங்க. அது அங்க வந்து அளவுக்கு அதிகமா வந்து இந்த சாராயம் மற்றும் கல் இத குடிக்கிறதுனால பல ஆண்கள் வந்து உயிரிழந்ததுனால ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஒரு காலகட்டத்துல வந்து கணவனை இழந்த அந்த விதவைகள் வந்து அதாவது கைம்பெண்கள் வாங்க கணவனை இழந்த பெண்கள் வந்து அதிகமா இருந்ததுனால அங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு இயக்கமா ஆரம்பிச்சு அந்த ஆன்டி அராக் மூவ்மெண்ட் வந்து ஆந்திர பிரதேஷ்ல நடந்தது. விவசாயிகளுக்கான இயக்கங்கள் வந்து நிறைய இருக்கு. அவங்களோட உரிமைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் போராடக்கூடிய இயக்கங்கள் நிறைய இருக்கு. பழங்குடியின மக்களோட வளர்ச்சிக்காகவும் அவங்களோட வாழ்க்கை தரம் முன்னேற்றத்திற்காகவும் அவங்களோட கல்வி தரம் முன்னேற்றத்திற்காகவும் அவங்களோட அடிப்படை தேவைகளை வந்து சரியான முறையில கொடுக்கணும்ன்றதுக்கு போராட்டம் நடத்தக்கூடிய இயக்கங்களும் வந்து இந்தியால வந்து நிறைய இருக்கு. பெண்கள் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் வந்து இந்தியால நிறையவே இருக்கு. ஏன்னா அது வந்து தேவையா இருக்கு. இன்னைக்கு வந்து கல்வியில வந்து நம்ம எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் இன்னுமே வந்து நிறைய நேரங்கள்ல வந்து இந்தியால பல பகுதிகள் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு இடமா இல்லைன்றது வந்து ஒரு கசப்பான உண்மையா தான் இருக்கு. அதனால வந்து பல நேரங்கள்ல வந்து இந்த பெண்கள் இயக்கங்கள் வந்து ஒரு வைப்ரண்டா ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து இருக்கோம். அதை தவிர்த்து ஹியூமன் ரைட்ஸ் மூவ்மெண்ட், மனித உரிமைகளுக்கான இயக்கங்களும் வந்து இந்தியால வந்து நிறைய வந்து இருக்கு. இந்த புதிய சமுதாய இயக்கங்கள்ன்றது வந்து இதைத்தான் அதிகமா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது. இப்ப சிப்கோ பத்தி நம்ம பார்க்கணும்னா இது வந்து காடு சார்ந்த இயக்கம்ன்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். காடு சார்ந்த இயக்கம்ன்றது வந்து எப்பவுமே வந்து இந்த காடுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வளம் இந்தியால வந்து. அதுல வந்து எப்பயுமே வந்து இயற்கை வளங்கள் வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்ன்ற ஒரு மோதல் எப்பயுமே நடந்துட்டு இருக்கு. இந்த இல்ல, நீங்க பிற நாடுகள்ல பார்த்தாலும் வந்து இந்த இயற்கை வளம்ன்றது வந்து மனித வாழ்க்கைக்கு வந்து அடிப்படையான ஒரு விஷயம். இது வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்? இப்ப கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல ஃபுல்லா இருக்கணுமா, இல்ல கவர்மெண்ட் வந்து சில உரிமைகளை வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு கொடுக்குறாங்களா, இல்ல அந்த இயற்கை வளங்களை ஒட்டி அந்த கிராமத்துல காடுகளை ஒட்டி வாழ்ற மக்களின் கையில வந்து அது இருக்கணுமான்ற ஒரு மோதல் வந்து எல்லா நாடுகளுமே இருக்கும். இப்பொதுவா வந்து நீங்க வரலாற்று இதை வந்து நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா இந்த காடை ஒட்டி காடுகள்ல வாழ்றது வந்து அதிகபட்சமா வந்து அந்த மலைவாழ் மக்களா இருப்பாங்க, பழங்குடியின மக்களா இருப்பாங்க. இப்ப வந்து அவங்களோட உரிமைகள் வந்து எப்பயுமே வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை முறை வந்து எப்பயுமே பிற நிலப்பரப்புகள்ல வாழ்ற மனிதர்களை விட வாழ்க்கை முறையை விட அந்த காடுகளை ஒட்டி வாழ்ற மக்களோட வாழ்க்கை முறையும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அவங்க வந்து இயற்கையோட இயைந்து வாழக்கூடிய ஒரு மக்களா இருப்பாங்க. எப்பயும்னா அந்த விளிம்பு நிலை மக்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா பல மாற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காடுகளை ஒட்டி இருக்கிற மக்கள் வந்து ஒரு மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டியா இருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு ரிசீவிங் எண்ட்ல தான் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் கொடுத்தா வாங்குறதோ இல்ல மித்த யாரு கொடுத்தா வாங்குறதோ அந்த ஒரு ரிசீவிங் எண்ட்லயே தான் அவங்க இருக்கிறாங்க. பொதுவா வந்து காடுகள்ன்றது வந்து நீங்க அவங்களோட வாழ்க்கை முறைய பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸ்ன்றது வந்து ஒரு பொதுவான சொத்தா தான் அவங்களுக்கு இருக்கும். அது காடுகளா இருந்தாலும் சரி, பழத்தோட்டங்களா இருந்தாலும் சரி, இல்ல இன்ன பிற நிலங்கள் காடுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி, அவங்க வந்து பொதுவான சொத்தாதான் அவங்க வச்சிருப்பாங்க.
அந்த காமன் ப்ராப்பர்ட்டியை வந்து எல்லாருமே தான் பாதுகாப்பாங்க. இது என்னோட இடம், இது உன்னோட இடம்ன்ற அந்த பிரிவினை வந்து அங்க இருக்காது மோஸ்ட்லி. அப்ப அந்த காடு வளர்ப்பை வந்து அந்த சமூகமே சேர்ந்து வந்து உருவாக்குனாங்க. அந்த கிராமத்தை சார்ந்த ஆணும் சரி, பெண்ணு, அனை குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற ஒரு காடாதான் அது வந்து இருந்தது. இது எப்ப வந்து இதுல பிரச்சனை வந்ததுன்னா, இந்த பிரிட்டிஷ் இன்வேஷனுக்கு அப்புறம், காலனைசேஷனுக்கு அப்புறம் காலனித்துவ கொள்கைகள் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து புதுசா பாலிசி கொண்டு வர்றப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்ல காடுல வந்து எங்களுக்கான உரிமைகள் இருக்கு, காலங்காலமா வாழ்ந்து கொண்டு இருக்க அந்த மக்களுக்கான உரிமைகள்ல வந்து கை வச்சாங்க. அப்ப வந்து நிறைய காடு சார்ந்த சட்டங்களை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட டே டு டே லைஃப வந்து பாதிக்கப்படுற மாதிரியான நிறைய சட்டங்கள் வந்து வந்துச்சு. இப்ப பொதுவா வந்து பெண்கள் வந்துதான் அதிகமா வந்து ஒரு அன்றாட வாழ்க்கை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வந்து ஒரு குடும்பத்துல நடக்கணும்னா அந்த பெண்ணோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமா இருக்கும். இப்ப வந்து என்னன்னா, அந்த மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடத்துல வந்து இந்த பிரிட்டிஷ் பீப்புளோட புது புது ஃபாரின் ஆக்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்ததுனால, மொரோவர் வெளியாட்களோட அத்துமீறல்கள் அதிகமானதுனால அங்க வாழ்ற கிராமவாசிகளோட அடிப்படையா வாழக்கூடிய அந்த உரிமைகளுக்கு வந்து ஒரு கடுமையான அச்சுறுத்தல் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. இது எல்லாமே வந்து இந்த சிப்கோன்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணங்கள் வந்து இது எல்லாமே இருந்தது. இது வந்து உத்தரகாண்டோட மேப்பு. இப்ப உத்தரகாண்டோட மேப் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பொதுவா வந்து இங்க வந்து ஒரு 8 ஹில் ரீஜன் வந்து இருக்கும். அந்த மலை சார்ந்த மாவட்டங்கள்ன்றது வந்து இங்க வந்து ஒரு 8 ரீஜன் வந்து இங்க இருக்கும். இது உத்தரகாண்ட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான டூரிஸ்ட் ஸ்பாட். இந்தியால வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த ஹிமாலயாஸ் ஒட்டி வந்து இந்த உத்தரகாண்ட் வந்து இருக்கு. இது வந்து இப்ப சூழ்நிலை வந்து அதுக்கு வந்து 2 கேபிட்டல் இருக்கு. அதாவது குளிர்காலத்துக்கு ஒரு கேபிட்டலும் வெயில் காலத்துக்கு ஒரு கேபிட்டலும் உள்ள ஒரு மாநிலம் அது வந்து. இப்ப வின்டர் கேபிட்டல்னு எதை சொல்றாங்கன்னா டேராடூன் சொல்லுவாங்க, சம்மர் கேபிட்டல் வந்து கெய்சன் சொல்லுவாங்க. இப்ப பொதுவா வந்து உத்தரகாண்டை எப்படி சொல்லுவாங்கன்னா தெய்வ பூமின்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வங்கள் குடியிருக்கும் பூமின்னு தான் வந்து இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தை வந்து சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல வந்து லேண்ட் ஆஃப் த காட்ஸ்ன்னு வந்து அதை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாநிலத்துல வந்து நிறைய கோயில்கள் உண்டு. அது வந்து அங்க வந்து பொதுவா அந்த கார்க்வால்ன்ற அந்த டிவிஷன் ஒன்றும் இருக்கும். கார்க்வால் குமோன்ற 2 டிவிஷன் இருக்கும் அங்க வந்து. இந்த கார்க்வால்ன்றத என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க எல்லாருமே கோட்டைகளின் அதிபதிகள் வாங்க, ஓனர் ஆஃப் ஃபோர்ட்ஸ் அப்படின்வாங்க. இது பொதுவா ஒரு நம்பிக்கை. இது ஒரு நம்பிக்கை என்னன்னா, சாஸ்திரங்களும் வேதங்களும் அந்த மாநிலத்துலதான் இருந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உணவு முறையை பாத்தீங்கன்னா பொதுவா வந்து அவங்க வந்து தானியங்கள், பயிர்கள் வந்து அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை வந்து கொண்டவர்கள் உத்தரகாண்ட். இப்போ உத்தரகாண்டோட ஜியோகிராபியை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இயற்கை வளம் வாய்ந்த ஒரு இடம் வந்து உத்தரகாண்ட். இயற்கை வளம் வந்து ஒரு அபரிதமான இயற்கை வளம் வந்து அந்த மாநிலத்துல வந்து உண்டு. நீர் வளமும் அதிகம் உண்டு. காடுகள், ஏரிகள் எல்லாமே இருக்கு. அதுல ரொம்ப இந்தியாலே ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பழமையான ஒரு தேசிய பூங்கா வந்து ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். புலிகள் வந்து அதிகமா உள்ள ஒரு தேசிய பூங்கா அது. அந்த ஜிம் கார்பெட் நினைவா வந்து அந்த பூங்காவுக்கு அவரோட பேரே வச்சாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த உத்தரகாண்ட்ல தான் அந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இருக்கு. அது தவிர்த்து வந்து தேசிய மலர்கள் பள்ளத்தாக்கு பூங்காவும் அங்கதான் இருக்கு. நந்தாதேவி தேசிய பூங்கா இந்த இந்தியால இருக்க முக்கியமான இயற்கை வளம் சார்ந்த ஒரு பள்ளத்தாக்கோ பூங்காவோ எல்லாமே வந்து உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. அதனாலதான் யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய மையத்துல முக்கியமான இடம் பெற்ற ஒரு மாநிலம் வந்து உத்தரகாண்ட் மாநிலம். இப்போ ஒரு சமூக கலாச்சாரம் எப்படி இருக்கு, உத்தரகாண்டோட சமூக கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க வந்து மலை மாவட்டங்கள் வந்து மலை சார்ந்த மாவட்டங்கள் வந்து அதுல நிறைய இருக்கு. அதுல வந்து 8 மாவட்டங்கள் வந்து முக்கியமான ஒரு மாவட்டங்கள். இதுல வந்து 2 தான் பிரிப்பாங்க. கரக்வால், குமோன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அந்த மாவட்டங்கள் மலை சார்ந்த மாவட்டங்களையே வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து கரக்வால்ன்றது, அதுல வந்து என்னெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குதுன்னா பௌரி, சமோலி, தேரி, உத்தர்காஷி அண்ட் டேராடூன். இந்த 5 மாநிலம் வந்து கராக்வால்ன்ற ஒரு பகுதியில இருக்கு. அடுத்தது வந்து குமோன்ற பகுதியில வந்து அல்மோரா, பித்தோராகாட், நெய்னிடால் இந்த 3 மலை சார்ந்த மாவட்டங்களும் வந்து குமோன்ற ஒரு ஏரியாக்குள்ள வந்து அது வருது. இயற்கையிலேயே வந்து இந்த இடம் வந்து எப்படி அமைக்கப்பட்டு இருக்குன்னா, அந்த இடத்தை சுத்தி மலைகள் வந்து இயற்கையான ஒரு பாதுகாப்பை வந்து இந்த மாநிலத்துக்கு வந்து தருது.
அதனாலயே வந்து அதிகமா வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து இந்த மாநிலம் வந்து பெருசா வந்து ஆஹ் வெளியாட்கள்னால வந்து அந்த இன்வேஷன் வந்து கம்மியா இருந்தது. ஏன்னா இயற்கையாவே அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. அதாவது தெராய் அண்ட் பார்பர் பெல்ஸ்ன்னுவாங்க. இந்த 2 விஷயங்கள்னாலயும் வந்து இந்தியாவோட மித்த பகுதியில இருந்து இந்த ஒரு இடம் வந்து தனித்துவமா தான் இருந்தது. வெளியாட்கள் வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து அதை ஆக்கிரமிக்கிறதுக்கான ஆக்கிரமிப்புன்ற எண்ணத்துல வந்து உள்ள வர்றது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருந்தது. எக்ஸ்டர்னல் இன்வேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா, அதாவது வெளிப்புற படையெடுப்புகளில் வந்து இந்த இயற்கையே வந்து அவங்கள வந்து பாதுகாத்துச்சு. ஆரம்பத்துல வந்து மன்னர்கள் வந்து அந்த நாட்டை வந்து அந்த நாடுன்னு தான் அப்ப நாடா இருந்தது. பிரிட்டிஷ் இன்வேஷனுக்கு முன்னாடி வந்து அது நாடா தான் இருந்தது. அப்ப வந்து ஒரு ராயல் குரூப்ஸ், அரச குழுக்கள் வந்து ஆண்டாங்க அந்த பகுதியை வந்து. அப்ப வந்து காத்யூரஸ், சோம்சந்த், பிருத்வி நாராயண ஷா இவங்க எல்லாருமே அந்த இடத்த வந்து ஆண்ட அந்த மன்னர்கள்ல வந்து முக்கியமானவங்க வந்து இவங்க எல்லாருமே. இப்ப வெளியாட்களின் படையெடுப்புன்னு வர்றப்போ வந்து பிரிட்டிஷ் போர்சஸ் வந்து, அதாவது பிரிட்டிஷ் படைகள் வந்து முக்கியமான வெளியாட்களின் படையெடுப்பு அவங்க இருந்தாங்க. பிரிட்டிஷ் படைகள் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கராவால் ரீஜன், குமான் ரீஜனையும் வந்து படிப்படியாக வந்து உள்ள வந்து ஆக்கிரமிச்சாங்க. ஆக்கிரமிச்சப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மக்களோட வாழ்க்கை முறை வந்து எல்லா வகையிலுமே பாதிக்கப்பட்டது. அதாவது இந்தியாவோட பிற இடங்களை வந்து பிரிட்டிஷ் வந்து ஆக்கிரமிச்சப்ப வந்து ஒரு விதமான பிரச்சனை வந்தது. ஆனா இந்த உத்தரகாண்ட்ல கராக்வால் பகுதியை வந்து ஆக்கிரமிச்சப்ப என்ன ஆகுதுன்னா மித்த இடங்கள்ல வாழ்ற மக்களோட வாழ்க்கை முறையவானு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பிரிட்டிஷ். ஓ, இவங்களோட வாழ்க்கை முறை இப்படித்தானே. ஆனா இந்த கராக்வால் பகுதியில வாழ்ற மக்களோட வாழ்க்கை முறைய அவங்களால புரிஞ்சுக்கிறவே முடியல. ஏன்னா அவங்க அவங்க ஒரு நாள் ஃபுல்லா அவங்களோட நடவடிக்கை எல்லாமே வந்து இயற்கையை சார்ந்துதான் இருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அவங்க இயற்கையை மீறியோ இல்ல இயற்கையை எதிர்த்தோ வந்து அவங்க வாழவே கிடையாது. அதனால வந்து எப்பயுமே அங்க ஒரு 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 கிளாஷ் இருந்துகிட்டே இருந்தது. அங்க இருக்கிற வாழ்ற மக்களுக்கும் பிரிட்டிஷ் பீப்புளோட புது புது ஆக்ட்ஸ்னாலையும் வந்து ஒரு இயற்கை வளங்களோட அத்துமீறல், சுரண்டல் வந்து அதிகமா இருந்தது பிரிட்டிஷ் பீப்புள்னால. அதனால வந்து அவங்களோட நிலம்னாலும் சரி, காடு மற்றும் அன்றாட வாழ்க்கை வந்து அந்த கராவால் ரீஜன்ல இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. இப்ப நீங்க சிப்கோ இத பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு செழுமையான கலாச்சார மரபுல இருந்து வளர்ந்ததுதான் இந்த சிப்கோ இயக்கம் வந்து. இவங்களோட போராட்டம் வந்து எப்பயுமே அமைதியான ஒரு முறையில தான் இருந்தது. சிப்கோ மூவ்மெண்ட் வந்து எப்பயுமே வந்து ஒரு வன்முறை ஒரு வயலண்ட் மெத்தடை வந்து என்னைக்குமே ஃபாலோ பண்ணல. இடையில ஒரு தடவை வந்து அந்த வயலண்ட் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனா ஒரு நாள் கணக்குல காலப்போக்குல வந்து அவங்க வந்து என்னைக்குமே வந்து அஹிம்சை முறைதான் வெற்றியை தருன்ற நம்பிக்கையை வச்சு அவங்களோட போராட்டங்கள் எல்லாமே அமைதியான, அதாவது இந்த சுரண்டலுக்கு எதிரான ஒரு அமைதியான ஒரு வன்முறையற்ற இயக்கமா தான் சிப்கோ வந்து எப்பயுமே இருந்தது. இப்ப கராக்வாலியோட கலாச்சாரம் நம்ம பாத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதாவது இயற்கையின் மடியில் நிம்மதியாக வாழ்ந்தனர்னு சொல்லுவாங்க. அவங்களோட சாப்பாட்டு முறையில இருந்து, அவங்க உடுத்துற துணியில இருந்து, அவங்களோட கலாச்சாரம் சரி, அவங்களோட சாமி கும்பிடுற விஷயம் சரி, உணவு சாப்பிடுற விஷயம், சக மனிதனோட பழகுற விஷயம், இது எல்லாமே வந்து அவங்க வந்து இயற்கையை மீறி அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவரவர் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மென்மையான மனிதர்களா வந்து அங்க இருப்பாங்க. எப்பயுமே சொல்லுவாங்களே, இயற்கையோட இயைந்து வாழ்ற மனிதர்கள் வந்து இயல்பிலேயே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப மென்மையான இருப்பாங்க. அதே நேரத்துல ரொம்ப கடுமையான உழைப்பாளிகளா இருந்தாங்க. ஏன்னா மலைகள்ல வந்து அவங்க வேலை பார்க்கறாங்க இல்லையா, அப்ப வந்து கடுமையான உழைப்பு வந்து அவங்களுக்கு தேவைப்படுறப்ப வந்து மனதளவு ரொம்ப மென்மையானவர்களாகவும் ரொம்ப கடுமையான உழைப்பாளிகளாகவும் வந்து அந்த கராக்வாலி மக்கள் வந்து இருந்தாங்க. அது மாதிரி மதம் மற்றும் சமூக கொண்டாட்டங்கள் வந்து அதிகமா இருந்தது. அந்த அந்த பர்டிகுலர் ரீஜன்ல வந்து நடனமும் பாட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களோட எல்லா கொண்டாட்டங்கள்லயுமே வந்து அந்த பாட்டும் நடனமும் வந்து முக்கியமான பங்கு வகிச்சது. அந்த மாதிரி ஒரு குழு கம்யூனிட்டி லிவிங் வந்து அவங்களோட முக்கியமான ஒரு பலம்னு சொல்லலாம். அவங்க எப்பயுமே வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு குழு வாழ்க்கையை தான் அவங்க அதிகமா வந்து வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சமூக வாழ்க்கையா இருந்தது. இந்த ஆடம்பரம்ன்ற வாழ்க்கைன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாடர்னைஸ்டு லைஃப் வந்து வாழணும்னு அந்த டைம்ல அவங்க யாருமே ஆசைப்படலைன்றதை விட அவங்களுக்கு அதை பத்தி பெருசா தெரியவும் இல்லை. அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை முறையா இருக்கும். அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே காடை சார்ந்துதான் இருந்தது.
அதனால வந்து காடுகளோட பாதுகாப்புல வந்து அந்த மக்கள் எல்லாமே முக்கியமான ஒரு பங்கு வகிச்சாங்க. அப்ப இயற்கை வழிபாடுன்றது வந்து இந்தியால வந்து ரொம்ப சாதாரண விஷயம். நம்ம எல்லாருமே வந்து இயற்கை வழிபாடுன்றத வந்து ரொம்ப ரொம்ப நம்பக்கூடிய ஒரு நாடுதான். ஏத்திஸ்ட் ஐ மீன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட நிறைய பேர் வந்து இயற்கைக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறவங்க பல பேர் இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வந்து மனிதர்களுக்கு வந்து வித்தியாசப்படும். இப்ப இந்தியால நம்ம பார்த்தோம்னா இந்திய கலாச்சாரத்திலேயே வந்து இயற்கை வழிபாடுன்றது வந்து ஒரு முக்கியமான பகுதியாகும். இதுல வந்து காடுகள்ன்றத வந்து கடவுள் மற்றும் தெய்வங்களாக வந்து நம்ம எப்பயுமே உருவகப்படுத்துவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல வந்து மெய்தி சமூகம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப காடுல வந்து ஒரு பகுதியை அந்த நிலப்பகுதியை வந்து இந்த இடம் வந்து தெய்வத்துக்கான இடம்னு வந்து ஒதுக்குவாங்க. அவங்க கலாச்சார படியே வந்து என்னன்னா காடுகள்ல ஒரு பகுதி, அதுவும் முக்கியமா இந்த லேண்ட் வந்து இது வந்து தெய்வங்களுக்கு உரியது, அது வந்து சாமிக்கு உண்டான இடம், அது ரொம்ப புனிதமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க கடவுளுக்கான இடம்னு ஒரு ஒதுக்கக்கூடிய பழக்கம் வந்து அந்த மெய்தி சமூகத்துல வந்து இருக்கு. இப்ப அதே மாதிரி அந்த கரக்வாலிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா காடுகளை தான் அவங்கள தெய்வங்களா வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க. அங்க வந்து இந்த கிராம தேவதை இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிராம தேவதை இஷ்ட தேவதைன்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி வந்து அவங்க வந்து இதே கான்செப்ட் வந்து அவங்களுக்கும் இருக்கு. பொதுவாவே வந்து நம்ம இயற்கை வழிபாடுன்னு நம்ம இந்தியால நம்ம பாக்குறப்ப வந்து பஞ்சபூதங்கள் 5ஐயுமே வந்து நம்ம தெய்வத்தின் அம்சமா தான் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பஞ்சபூதங்கள்ன்றப்ப நம்ம எதெல்லாம் நம்ம சொல்லுவோம்? நிலம் சொல்லுவோம், நீர் சொல்லுவோம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்ப பஞ்சபூதங்கள்ன்ற 5 தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். உலகத்துல அத்தனை உயிரினங்களும் அது மனிதனாக மட்டும் இல்ல, அத்தனை உயிரினங்களும் தாவரங்களும் சிறு உயிரா இருந்தாலும் சரி, ஆறறிவு கொண்ட மனித உயிரெல்லாம் சரி, அத்தனை உயிர்களும் வந்து இந்த பஞ்சபூதங்களை சார்ந்துதான் நம்ம வந்து வாழ்க்கை முறை வந்து இருக்கு. அதனாலதான் வந்து அதுக்கு நமக்கு ஒரு தெய்வீக சக்தின்னு அதுக்கு நம்ம வந்து அதை கனெக்ட் பண்றோம். தெய்வீக சக்தின்றத வந்து இயற்கை வழிபாடோட நம்ம கனெக்ட் பண்றப்ப வந்து இப்ப ஹிந்துவிசம்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்களை வந்து எப்பயுமே சிவனின் அம்சமா வந்து பார்ப்பாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த பஞ்சபூதங்கள் வழிபாடு வந்து சவுத் இந்தியால சவுத் இந்தியால வந்து அதிகம் இருக்கும், தெற்கு இந்தியால வந்து அதிகம் இருக்கும். இதுல வந்து சிவனை வந்து எப்படியெல்லாம் இதோட ரிலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன 5 பஞ்சபூதங்களுக்கும் தனித்தனி கோயில்கள் வந்து உண்டு. சரிங்களா? இப்ப காஞ்சிபுரம் இருக்கும், தமிழ்நாட்டுல வந்து காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோயில வந்து நிலத்தோட தெய்வமாக வந்து சொல்லுவாங்க. அங்க இருக்க சிவனை வந்து பிருத்விலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது வந்து இப்ப நெருப்புக்கு வந்து ஒரு தெய்வம் இருக்கு. நெருப்புக்கு வந்து எந்த தெய்வம் சொல்லுவாங்கன்னா அக்னி இல்ல ஜோதிலிங்கம்னு சொல்லுவாங்க. இதுக்கான கோவில் இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வந்து அண்ணாமலையார் கோயில வந்து நெருப்புக்கான தெய்வம்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்கன்னு இல்ல, மொத்த இந்தியாலயுமே எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இயற்கையை வந்து சிவனுக்கு விரும்பினவங்க சிவனா பாக்குறவங்க சிவனா பார்ப்பாங்க, வேற தெய்வமா பாக்குறவங்க அதை வேற தெய்வமா வந்து பார்ப்பாங்க. இப்ப திருவானைக்காவல், திருச்சி பக்கத்துல திருவானைக்காவல்ல ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க வந்து ஜம்புகேஸ்வரர் கோயில்னு இருக்கும். அந்த கோயில் வந்து நீருக்கு வந்து பெயர் பெற்றது. நீருக்கான தெய்வம் வந்து அங்க இருக்கும். சிவன் தான், அங்கேயும் சிவன் தான். அது வந்து ஜம்புலிங்கம்னு சொல்லுவாங்க. இப்ப சிதம்பரம் நடராஜர் கோயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிதம்பரம் நடராஜர் கோயில வந்து ஆகாயத்துக்கு உரிய கோயில்வாங்க. அங்க இருக்க தெய்வத்தோட பேர் வந்து ஆகாசலிங்கம்னு வாங்க. இப்ப கடைசியா இருக்கிற ஒரு பஞ்சபூதம் என்னன்னா காற்று. இந்த காற்று வந்து காளஹஸ்தின்வாங்க, திருக்காலக்கத்தின்வாங்க. இந்த திருக்காலக்கத்தியில வந்து காலத்தீஸ்வரர் கோயில் வந்து இருக்கு. அதை வந்து வாயுலிங்கம்னு சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி வந்து இந்த கிராம தேவதை அப்படின்றது வந்து நம்ம பல கிராமங்கள்ல, அது வட இந்தியாவா இருந்தாலும் சரி, தெற்கு இந்தியாவா இருந்தாலும் சரி, எப்பயுமே வந்து இந்த வன தேவதைகள் கிராம தேவதைகள்ன்றது வந்து அந்த வழிபாடுன்றது வந்து அதிகபட்சமா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து இந்த இடங்களை வந்து பிரிப்பாங்க. இப்ப காடு சார்ந்த இடமும் வயலும் வயலு சார்ந்த இடமும் பிரிக்கிறப்ப வந்து இந்த காடு சார்ந்த இடத்தை வந்து நம்ம முல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து தெய்வமா வந்து இப்ப அதே மாதிரிதான் இப்ப நீங்க உத்தரகாண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து காடு சார்ந்த இடமும்ன்றதுக்கு வந்து அதற்கோட தெய்வமா வந்து விஷ்ணுவை தான் சொல்றாங்க.
நம்மளும் அதைத்தான் சொல்றோம். இந்த பக்கமும் சவுத் இந்தியாலயும் அதையே தான் சொல்றோம். பொதுவா அங்க வந்து காடும் காடு சார்ந்த இடமும்ல வாழ்ற மக்களோட வந்து வாழ்க்கை முறை வந்து ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய பணிபுரியறவங்களுக்கும் எப்பயுமே இந்த பால், தயிர், மோர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களோட தொழில் வந்து இதை சார்ந்து இருக்கும். சரிங்களா? அந்த ஆடு மாடு இந்த மாதிரி இதை சார்ந்துதான் அவங்களோட ஆக்குபேஷன் வந்து இருக்கும். அத வந்து விஷ்ணு இப்ப உத்தரகாண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷ்ணு கோயில்கள் வந்து அதிகம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து காடும் காடு சார்ந்த இடத்தையே சார்ந்தவங்க. இப்ப கிராம தேவதைன்ற விஷயம் வந்து அங்க வந்து முக்கியமான விஷயம். அது பர்டிகுலரா கரக்வாலிஸ்ல வந்து இந்த கிராம தேவதை இல்ல இஷ்ட தேவதைன்னு சொல்லுவாங்க. இப்ப கிராம தேவதைன்னு பாக்குறப்ப வந்து பொதுவா நம்ம சொன்னா கிராமத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டரா இருக்கக்கூடிய சாமி அப்படின்வோம். அதிகமா இது வந்து ஒரு பெண் தெய்வமா தான் இருக்கும். கிராம தேவதை இஷ்ட தேவதைன்றப்ப வந்து பெண் தெய்வமா வந்து அதிகமா இருக்கும். அது என்ன ஒரு நம்பிக்கைன்னா பல பிரதேசங்கள் இந்தியால பல பிரதேசங்கள்ல வந்து என்ன ஒரு நம்பிக்கைன்னா இந்த கிராம தேவதை வந்து நம்மளுடைய கிராமத்தை வந்து ஒரு தொற்று நோயில இருந்தோ இல்ல ஒரு இயற்கை அச்சுறுத்தல்ல இருந்தோ இது எல்லாத்துல இருந்து மக்களை வந்து ஒரு உடல் சார்ந்த இல்ல மனநலம் சார்ந்த நலமா வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இந்த கிராம தேவதைகளை தான் பாதுகாக்குது. நம்ம எல்லாத்தையுமே பாதுகாக்குது. இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்குது. அந்த கிராமம் வந்து நல்ல முறையில வந்து முன்னேற்றத்தை நோக்கி போடுறதுக்கு வந்து இந்த கிராம தேவதைகளோட ஆசி வந்து வேணும்னு நம்புவாங்க எல்லாருமே. இப்ப பொதுவா வந்து இப்ப பல மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராம தேவதைகளோட பேர் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சவுத்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்காளம்மன்னு சொல்லுவாங்க. அங்காளம்மன்றது வந்து இஷ்ட தேவதை கீழே இதெல்லாம் வரும். சில இடங்கள்ல வந்து இதை வந்து கிராம தேவதையாவும் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்ப அங்காளம்மன்றது வந்து பார்வதியோட ஒரு உருவமா தான் பார்ப்பாங்க. காடஸ் பார்வதியோட உருவமா வந்து பார்ப்பாங்க அங்காளம்மன்றது. மாரியம்மன் நம்ம எல்லாருமே கேள்விப்படுவோம். மாரியம்மனை வந்து எப்பயுமே வந்து ஒரு மழை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா வந்து பார்ப்பாங்க. இது வந்து பொதுவா ஆடி மாசத்துல வந்து இந்த மாரியம்மன் கோயில்கள்ல வந்து அந்த ஆடி திருவிழான்றது வந்து விசேஷமா வந்து செய்வாங்க. இப்ப எல்லம்மான்ற ஒரு தெய்வத்தை வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்ப எல்லம்மான்றது வந்து இங்க சவுத் இந்தியால வந்து அதிகமா வணங்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம். அவங்க என்னப்ப கர்நாடகாலயோ தமிழ்நாடு இப்ப கேரளா ஆந்திர பிரதேஷ்ல வந்து எல்லம்மான்ற ஒரு பெண் தெய்வத்தை வந்து இயற்கையின் ஒரு அங்கமா வந்து பார்த்து அதை வந்து நம்ம வந்து வணங்குறோம். இப்ப பத்ரகாளி இப்ப பாத்தீங்கன்னா வனம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வனம்னாலே காடுதான். இப்ப வனதேவதைகள் அதிகம்னு சொல்லுவாங்க. இப்ப வனதேவதைன்றப்ப வந்து அதிகமா வந்து வன துர்க்கைன்னு ஒரு தேவதை இருக்கும். கிராம தேவதை இல்ல காடை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவதை வனதேவதைன்னு வாங்க. வனதேவதைன்றப்ப அங்கன்னா வனகாலின்னு இருக்கும், வன துர்க்கைன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கை முறை வந்து இயற்கை வழிபாடுன்றது வந்து நம்ம கலாச்சாரத்தோட பின்னி பிணைந்த ஒரு விஷயமா வந்து இருக்கும். சரிங்களா? பிடாரின்னு ஒரு தெய்வம் வந்து சொல்லுவாங்க, பெண் தெய்வம். அது வந்து நவசக்திகள்ல வந்து முக்கியமான சக்தின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த கராக்வாலி உத்தரகாண்ட்ல கராக்வாலி ரீஜன்ல வந்து இந்த கிராம தேவதை இல்ல இஷ்ட தேவதை வணங்குதல்ன்றது வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறையில வந்து ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. அதுல அவங்க என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா பொதுவாவே வந்து ஒரு ஆவிகள் நம்பிக்கை இருக்கவங்க ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்பிரிட்னு வாங்க. ஒரு ஈவில் ஸ்பிரிட் குட் ஸ்பிரிட்னு இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க. இந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் இல்ல நமக்கு நல்ல விஷயங்கள் செய்யாத ஒரு தீய சக்திகிட்ட இருந்து வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். இந்த மரங்களை நம்ம நல்ல முறையில பாதுகாத்தோம்னா அந்த காடுகளை வந்து நல்ல முறையில வந்து நம்ம பாதுகாத்தோம்னா அதுக்குரிய மரியாதையை வந்து ஒரு திருவிழா மூலியமாகவோ இல்ல அங்க இருக்கிற நாம் நம்பக்கூடிய கிராம தேவதைகளுக்கு ஒரு உணவளிக்கிறதோ இல்ல ஒரு படையல் போடுறது மூலியமாகவோ வந்து அந்த தீய சக்திகள்ல இருந்து வந்து இந்த தேவதைகள் வந்து நம்மளை பாதுகாக்கும்னு ஒரு நம்புறாங்க. அதாவது ஒரு நிறுவன நடைமுறைவாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிலீஃப்னுவாங்க. அதுக்கு பதிலாக நிறுவனம் சாராத தெய்வீக நடவடிக்கைகள் அதுல வந்து அதிகமான நம்பிக்கை கொண்டவங்க வந்து இந்த கராக்வாலி பீப்புள். இது என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு உடம்புக்கு முடியலன்னு வச்சுக்கீங்க. இப்ப இப்ப சவுத் இந்தியாலே நீங்க பாக்கலாம். இப்ப யாருக்கான ஒரு குழந்தைக்கோ யாருக்கான அம்மா போட்டு இருந்துச்சுன்னா என்னதான் ஹாஸ்பிட்டல் போனோம்னாலும் அதுக்கு முன்னாடி வந்து மாரியம்மனுக்கு போய் ஏதோ அந்த வேப்பிலை எடுத்துட்டு வந்து வைக்கணும் அப்படின்வாங்க.
அந்த ஒவ்வொரு நோய்க்கும் வந்து ஒவ்வொரு சாமியை போய் கும்பிட்டா வந்து அதை சரி பண்ணிருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை முறையிலேயே நம்ம பார்ப்போம். ஏதோ ஒரு உடம்புக்கு முடியலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் போற வழியில இந்த சாமிக்கு விளக்கு போட்டுருவோம். விளக்கு போட்டா வந்து சாமி வந்து சரியாயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒண்ணு சொல்லுவாங்க. வீட்டுல யாருக்கான உடம்பு சரியில்லைன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனா வந்து சரியாயிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் பிலீஃப், இந்த ஹாஸ்பிட்டலோ இல்ல ஹெல்த் செக்டரோ இதுல நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் அதையும் மீறி வந்து இயற்கை சார்ந்த நம்பிக்கை. அந்த இயற்கையை வந்து நம்ம தெய்வத்தோட ஒரு முறையா வந்து நம்ம பாத்துக்கிறோம். இப்ப வைத்தீஸ்வரன்றது வந்து அங்க வந்து சிவன் தான் அங்க இருக்காது. சிவனை வந்து நம்ம எப்பயுமே இயற்கையோட ஒரு அங்கமாவும் இயற்கையோட ஒரு வடிவமாத்தான் நம்ம பாக்குறோம். இப்ப அந்த கராக்வாலி மக்கள் வந்து முழுக்க இயற்கை சார்ந்தே வாழ்றதுனால அவங்களோட வழிபாடு எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த ஒரு வழிபாடா தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து இந்த ஒரு பிக்சர். அந்த இந்தியாவில வந்து மரங்களை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். நீங்க கிராமங்கள்லயும் சரி சில நகரங்கள்லயும் நீங்க பார்க்கலாம். இந்த குழந்தை இல்லாதவங்க அந்த மரத்துல போய் தொட்டி கட்டி விடுவாங்க. குழந்தை வேண்டுவாங்க. திருமணம் வேண்டவங்க ஒரு குறிப்பிட்ட மரத்தை வந்து சுத்தி வருவாங்க. அந்த இன்னமும் வந்து சில நம்பிக்கைன்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து அது வேடிக்கையாவும் இருக்கும். சிலர் வந்து திருமணம் ரொம்ப நாள் ஆகாதவங்க வந்து வாழை மரத்துக்கு வந்து அந்த மஞ்சள் கயிறு கட்டுனா சீக்கிரம் திருமணம் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்ப வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மரத்தை வந்து மனிதர்களாக பார்க்காம ஒரு தெய்வ அம்சமாகவே பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கு. இதை வந்து இந்த உத்தரகாண்ட்ல கராக்வால் ரீஜன்ல வந்து அங்க இருக்கிற விமென் வந்து அங்க இருக்கிற மரத்துக்கு வந்து அந்த பூ போடுறாங்க, அந்த ஒரு துணி கட்டுறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த அந்த துணி அந்த தொட்டி மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டுவாங்க. அவங்க என்ன தேவையோ அவங்க வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி பல பூஜைகள் வந்து அந்த மரத்துக்கு வந்து அவங்க பண்ணுவாங்க. அது தவிர்த்து வந்து இந்தியாவுல வந்து மரங்களை வந்து வழிபடுறதுன்றது வந்து எல்லா பகுதியிலையுமே இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்ப வேம்பு வந்து ஒரு நிறைய மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு ட்ரீ வந்து வேம்பு, அதாவது நீம் ட்ரீ. அசோக மரத்தை வந்து நம்ம இறைவனா பல இடத்துல கும்பிடுறாங்க. ஆலமரத்தை வந்து கும்பிடுவாங்க. தென்னை மரத்தை வந்து பொதுவா வந்து தேங்காய் தென்னை மரத்தை வந்து எதுவா சொல்லுவாங்க, கற்பக விருட்ச மரம்னே சொல்லுவாங்க. எதுக்காக கற்பக விருட்ச மரம்னு சொல்றாங்கன்னா தென்னை மரத்தை வந்து இப்ப தென்னை மரத்துல வந்து எந்த பகுதியுமே கழிவாகாது. அதுல வந்து ரூட்ல இருந்து மேல அந்த தேங்காய், இளநீ, அந்த குருத்து, அந்த ஓலை, அந்த ட்ரக்கு சொல்லுவோம் இல்லையா, அது ட்ரங்கு, அதுல இருந்து எல்லாமே வந்து பயன்பாட்டுக்குள்ளதான் இருக்கும் எப்பயுமே தென்னை மரம். அதான் கற்பக விருட்ச மரம்வாங்க. அதனால வந்து அதனுடைய வழிபாடு வந்து நிறைய இருக்கும். நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப தென்னந்தோப்பு அதிகம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த தோப்பை வந்து தென்னந்தோப்பை வந்து ஒரு குட் ஸ்பிரிட் வந்து ஒரு நல்ல சக்தி வந்து இயற்கை சக்தி, ஏதோ ஒரு இயற்கை சக்தி வந்து அதை பாதுகாக்குதுன்னு நம்ம நம்புவோம். அந்த இயற்கை சக்திக்கு வந்து நம்ம வந்து எந்த பேர்னாலும் நம்ம வச்சுக்கிருவோம். ஐயனார்னு வச்சுக்கிருவோம், கருப்பசாமின்னு வச்சுக்கிருவோம். அந்த ஒரு சாமி பேர், அந்த இயற்கை சக்தின்னு நம்ம நம்புற ஒரு சக்திக்கு வந்து ஒரு காவல் தெய்வமா அதுக்கு ஒரு பேர் நம்ம வச்சுக்கிருவோம். இப்ப நமக்கு ஆலமரம்ன்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளோட தேசிய மரம்ன்றதே வந்து ஆலமரம் தான். ஆலமர வழிபாடு வந்து நிறைய பகுதிகளில் வந்து இந்தியால வந்து இருக்கு. இப்ப இந்த சால் மரம்ன்றது வந்து இந்துக்களும் சரி பௌத்தர்களும் சரி 2 பேருமே இந்த மரத்தை வந்து அதிகமா வந்து வணங்குவாங்க. இப்ப பொதுவா வந்து இந்த கராவளி மக்களோட இயல்பு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப மென்மையான மென்மையான மக்கள், ஆனா கடின உழைப்பாளிகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவங்க உத்தரகாண்டுன்னு தனக்கு ஒரு தனி மாநிலம் வேண்டும்ன்றப்ப கூட வந்து அவங்களோட கோரிக்கை வந்து அமைதியான முறையில தான் அவங்க செஞ்சாங்க. இப்ப தண்டக்னு ஒரு வேர்டு இருக்கு. அந்த தண்டக்னா என்ன அர்த்தம்னா, இந்த கராக்வால் மக்கள் வந்து ஒரு இயக்கம் நடக்கிறாங்க இல்லையா, அவங்களோட உரிமைகளுக்கான ஒரு இயக்கங்கள் நடக்கிறாங்க. இயற்கையும் பாதுகாக்கணும், அவங்களுக்கான உரிமைகளுக்காகவும் அவங்க போராட்டம் நடத்துறப்ப வந்து அவங்களோட போராட்ட வடிவங்கள் எல்லாமே ரொம்ப அமைதியான விதமா தான் இருந்தது. அந்த ஒரு போராட்ட மெத்தடை தான் வந்து தண்டக்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஏர்லியர் டேஸ்ல வந்து மாநில மன்னர்கள் வந்து ஆண்டப்ப, அந்த பகுதியை ஆண்டப்ப வந்து சில நியாயமற்ற கொள்கைகள் வந்து இருந்துச்சு. காடை வந்து அதிகமா பாதிக்கக்கூடிய கொள்கைகளையோ, இந்த மக்களுக்கு காடுகளுக்கு மேல உள்ள உரிமையை பாதுகாக்கோட விஷயங்களோ வந்தப்ப வந்து அதை வந்து அமைதியான முறையில தான் வந்து அவங்க எதிர்த்தாங்க. இவங்க போராட்ட முறைகள் எல்லாமே சத்தியாகிரகம், அதாவது காந்திஜியோட நான் வயலன்ஸ் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இவங்களோட போராட்ட முறை எல்லாமே இருந்தது. முக்கியமா வந்து இவங்க வந்து காடுகளை வந்து ஒரு வணிகமயல் ஆக்குதல், அதாவது கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து
பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு கம்யூனிட்டி இவங்க வந்து. மோரோவர் அந்த சமூகத்தோட உரிமை இருக்கும் இல்லையா, அந்த காட்டு மேல இவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும் இல்லையா, அந்த உரிமைகளை வந்து வெளியாட்கள் வந்து அந்த உரிமையை பறிக்கிறதுக்கோ அதுல அவங்களோட வளங்களை வந்து சுரண்டுறதுக்கோ எதிரான போராட்டத்தை வந்து இவங்க வந்து அப்பயும் வந்து அவங்க அமைதியான முறையில தான் செஞ்சாங்க ஒழிய அந்த ஒரு வயலண்ட் மெத்தடை வந்து இவங்க என்னைக்குமே வந்து ஃபாலோ பண்ணல. எதுக்காக வந்து இவங்களோட எதிர்ப்பு முறை எப்படி இருந்தது, எதிர்ப்புக்கான காரணங்கள் என்ன, எப்படி வந்து சிப்கோ வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அது டெவலப் ஆச்சு அப்படின்னு பாக்குறப்ப வந்து இவங்க வந்து என்ன ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணாங்கன்னா, எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மரத்தை வெட்டுறதுக்கு வந்து வெளியாளுங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து மரத்தை தழுவி நின்னுகிட்டாங்க, சுத்தி தழுவி நின்னுகிட்டாங்க. ஏன்னா காடுன்றது வந்து வளங்களோட ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ரிசோர்சஸ்வாங்க. வளங்களோட மொத்தம் அந்த ஸ்டோர் ஹவுஸா இருக்கக்கூடிய ஒரு இடம். காடை அழிச்சோம்னா வந்து மொத்தோட நாட்டோட அந்த பொருளாதாரம் எல்லா வகையான முன்னேற்றமும் வந்து தடைப்படும், பாதிக்கப்படும்னு தெரிஞ்சுது. இப்ப காடுல வந்து நமக்கு தெரியும் என்னெல்லாம் நமக்கு அவங்களுக்கு பொதுவா வந்து மலை சார்ந்து வாழக்கூடிய அந்த கரக்வாலிஸ் பீப்புளுக்கு வந்து என்னெல்லாம் கிடைக்குதுன்னா பழங்களோ வேர்களோ மரம் இதெல்லாம் வந்து அவங்க அன்றாட சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து கிடைச்சது. மோரோவர் அவங்க வந்து ஃபாரஸ்டா நல்ல முறையில வந்து அவங்க பாதுகாத்ததுனால அங்க வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து நல்ல முறையில இருந்தது. மோரோவர் அங்க மண் வளம் அதிகம் இருந்ததுனால அந்த பிணைந்து இருந்ததுனால வந்து அங்க வந்து பஞ்சம் வந்து அதிகமா வரல ஆரம்பத்துல. சரிங்களா? அந்த மாதிரி அதனாலயே அவங்க வந்து ரொம்ப கவனமா வந்து காடுகளை வந்து பாதுகாத்தாங்க. தன் வாழ்க்கையில அந்த காடை பிரிஞ்சு அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து நினைத்து பார்க்கவே முடியாது. அதனால அந்த காடு அழிப்புன்றத வந்து மிக கடுமையாக அமைதியான முறையில வந்து எதிர்த்த ஒரு இயக்கம் வந்து இவங்க. இப்ப வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதாவது வரலாற்று தூண்டுதல்கள்னு பார்த்தோம்னா இந்த காடை அழிக்கிறதுக்கான விஷயங்கள் என்னது முக்கியமான ஒரு ரீசன் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா வந்து ரயில்வே கட்டுதல் மற்றும் சிப்பாய் கழகம். இப்ப ரயில்வே பாதைகளை வந்து 1853 வந்து இந்தியால ரயில்வே பாதைகள் அமைச்சதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட அந்த பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ்னாலும் சரி அந்த ரா மெட்டீரியல்ஸ் இந்த ரெண்டையுமே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாத்துறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விரைவாக கொண்டு செல்றதுக்கான தேவையான போக்குவரத்து வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த போக்குவரத்துக்காக வந்து ரயில்வேஸை வந்து அதிகமா வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. அப்போ வந்து இந்தியால அதிகபட்சமா வந்து ரயில்வேஸ் வந்து போட ஆரம்பிச்சாங்க. அந்த ரயில்வே ட்ராக்கு அந்த ட்ரெயின் உருவாக்கம் இது எல்லாமே வந்து அதிகபட்சமா நடந்தது. அப்ப அதுக்கு அடுத்தாப்புல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா 1857 வந்து சிப்பாய் கழகம் உங்களுக்கு தெரியும், சிப்பாய் மியூட்டினி வந்து நடந்தது. அப்போ வந்து இந்த துருப்புகள் இருக்கு இல்லையா, போருக்கு தேவையான விஷயங்கள் அப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து விரைவா கொண்டு செல்றதுக்கு வந்து ரயில்வே வந்து அதிகமா தேவைப்பட்டுச்சு. அப்ப அந்த ரயில்வே எங்கெல்லாம் அவங்க போடுறாங்களோ அங்க போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு அதிகமான மரங்கள் வந்து தேவைப்பட்டது. இப்ப கரக்வாலில வந்து என்ன இருக்கும்னா அந்த ஹிமாலயாஸ் ரீஜன் தானே அது, அங்க இருக்கிற மரங்கள் வந்து இயற்கையிலே ரொம்ப வலுவான மரங்களா இருந்தது. சக்தி மிகுந்த ஒரு மரங்கள் வலுவான மரங்களா இருந்தப்போ வந்து அந்த ரயில்வே ஸ்லீப்பர் போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்லீப்பர் உருவாக்குறதுக்கு வந்து அந்த கராக்வாலி மரங்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருந்ததுனால அங்க இருக்கிற மரங்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான மரங்களை வந்து அழிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மரங்கள் எல்லாத்தையுமே வந்து ரயில்வே ஸ்லீப்பர் போடுறதுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணதுனால அந்த இமயமலை காடுகள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா வந்து பாதிக்கப்பட்டுச்சு அந்த டைம்ல வந்து. அந்த இந்த மரங்கள்னால வந்து நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும், நிறைய வந்து டிரான்ஸ்போர்டேஷனை வந்து ஈஸியா பண்ணலாம்னு பிரிட்டிஷ் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறையை வந்து அவங்க உருவாக்குனாங்க. இந்த அப்ப வந்து வனத்துறையை உருவாக்குறதுல வந்து ஒரு அதற்கு தேவைப்படுற ஒரு நாலேஜ் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த வனத்துறையோட ஒரு கைடன்ஸ் வந்து அவங்க வாங்கினாங்க. அப்ப வந்து ஜெர்மன் வனத்துறை தான் வந்து இங்க வந்து இந்த கரக்வால் ரீஜன்ல உத்தரகாண்ட்ல வந்து ஒரு வன சட்டத்தை உருவாக்குறதுக்கு வந்து ஆதரவளித்த ஒரு கூட்டம் வந்து ஜெர்மன். இப்ப வந்து இந்த பிரிட்டிஷ் மக்கள்னாலும் சரி ஜெர்மன்ல இருந்து வந்த வனத்துறைகள்னாலும் சரி இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து உத்தரகாண்ட் கரக்வால் பீப்புளோட வாழ்க்கை முறை வந்து தெரியாது. அதாவது அவங்க வந்து காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கை வந்து காடை சார்ந்துதான் இருக்கும். அவங்க உணவு வந்து காடை சார்ந்தது, அவங்க உடுத்தும் உடை வந்து காடு சார்ந்தது, அவங்க சடங்குகள் வந்து காடை சார்ந்தது,
அவங்களோட பல கலாச்சார ரீதியான விஷயங்கள் எல்லாமே காடை சார்ந்ததுன்றது வந்து இவங்க வெளி நாட்டுல இருந்து வந்த ஒரு பிரிட்டிஷ் மக்களுக்கோ இல்ல ஜெர்மன் வனத்துறையினருக்கோ அது புரியாததுனால இவங்களோட வாழ்க்கை முறையை பாதுகாக்க ஐ மீன் பாதிக்கப்படும் மாதிரியான சட்டத்தை வந்து அவங்க உருவாக்குனாங்க. அப்ப அதனால என்னாச்சுன்னா அந்த கராக்வால் ரீஜன்ல வாழ்ற சாதாரண மனிதர்களோட வன உரிமைகள் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சது அந்த புதுசா வந்து அந்த வனச்சட்டங்கள். இப்போ பொதுவா வந்து காடுகளை அழிப்பதுனால வந்து அந்த சமூகத்துக்கே வந்து பெரிய பாதிப்பு வந்து ஏற்படும். ஆனா வந்து இப்ப காடுகள் அழிப்பதுனால பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் வந்து எப்பயுமே வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு குடும்பத்துக்கு இல்ல ஒரு சமூகத்திற்குன்றது வந்து உணவு தயாரிக்கிறன்றது வந்து பல சமூகங்கள்ல வந்து பெண்ணா அந்த பணியை வந்து செய்யறாங்க. அப்ப வந்து அவங்களோட உணவு முறை காடை சார்ந்து இருந்தது அப்படின்றப்போ அவங்க போடுற வனச்சட்டத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில வந்தாங்கன்னா அவங்க நடை தூரத்திலேயோ அவங்க கண் பார்வைக்கு இருக்கிற இடத்துலயோ அவங்களுக்கு தேவைப்படுற உணவோ இல்ல அடிப்படை தேவைகளையோ அவங்களுக்கு எளிதாக வந்து கிடைச்சது. ஆனா இப்ப வந்து அவங்க வந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புளோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க தேவைகளுக்கு காடை அழிச்சதுனால என்னதுன்னா இவங்களோட உணவு தேவைகளும் இன்ன பிற அடிப்படை தேவைகளுக்கும் வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அப்ப வந்து ஒரு பெண் வந்து உணவுக்காகவும் இல்ல அடுப்ப எரிக்கிறதுக்கு ஒரு மர அந்த துண்டுகளுக்காகவும் வந்து பல தூரங்கள் வந்து பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. எதனாலனா இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கராக்வால் மக்களோட கலாச்சாரம் பத்தி அவங்களுக்கு வந்து அதிகம் தெரியல. தெரியாததுனால அவங்க சுமூகமான ஒரு அமைதியான வாழ்க்கை முறை வந்து அதிகமா வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சிப்கோ மூமெண்ட்ல வந்து அதிகமா வந்து பெண்கள் வந்து ஒரு ஒரு ஆக்டிவிஸ்டா வந்து இவங்க வந்து இருப்பாங்க. இப்ப வன்முறைன்றது வந்து ஒன்ஸ் வந்து நடந்தது. எப்பன்னா டிசம்பர் 27, 1906 வந்து தெஹ்ரியில வந்து ஒரு 200 கிராம மக்கள் சேர்ந்து வந்து வன அதிகாரிய வந்து தாக்குனாங்க முதல் முறையா. அப்புறம் வந்து 1907 வந்து என்ன ஆச்சுன்னா வன அதிகாரி சதானந்த் கைரோலான்றது வந்து தாக்கப்பட்டார். இத கேள்விப்பட்ட அந்த டைம்ல இருந்த அரசர் கீர்த்தி ஷா அவர் வந்து இதுல தலையிட்டு அவர் அமைச்சர்கள் மூலியமா இதுல தலையிட்டு மக்களோட கோபம் வந்து தணிக்கப்பட்டது. பின்னர் வந்து சிப்கோ இயக்கம் வந்து அமைதியான ஒரு இயக்கமா காலப்போக்குல வந்து இந்த சிப்கோ இயக்கம் வந்து ஒரு அமைதியான இயக்கமா வந்து மாற ஆரம்பிச்சது. இப்போ பொதுவா வந்து இதை என்ன சொல்லுவாங்கன்னா சிப்கோ வந்து வன சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க. ஏதாவது வன்முறையிலிருந்து அமைதியான ஒரு ஒத்துழையாமை வரைக்கும் வந்து இதை பொதுவா இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வன சத்தியாகிரகம் தான். இப்ப 1930 வந்து இந்த கராக்வாலிஸ் வந்து ஒரு ஒத்துழைக்காத இயக்கத்தை வந்து தொடங்கினாங்க. இந்த சத்தியாகிரக இயக்கம் அப்படின்றது வந்து ரவைன் பகுதியில அதுங்க வந்து அதிகமா வந்து இந்த இயக்கம் வந்து ஆக்டிவா வந்து ஃபாலோ பண்ண இருந்தது. அப்போ வந்து அப்ப இருந்த தெஹ்ரி மன்னர் வந்து இந்த இயக்கத்தோட நடவடிக்கைகளை வந்து முறியடிக்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாரு. இந்த போராட்டத்தின் போது வந்து ஒரு அடக்குமுறையினால ஆளும் மக்கள்னால பல அடக்குமுறைகள்னால என்னச்சுன்னா அந்த யமுனை நதி அவங்க கடக்கிறப்ப வந்து பல பேர் வந்து அவங்களோட உயிரிழந்தாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா இந்த வன சத்தியாகிரகத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து அந்த டைம்ல வந்து இந்தியால வந்து காலனித்துவத்திற்கு எதிரான போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த போராட்டத்துல இருந்த தலைவர்களும் மக்களும் வந்து இந்த சிப்கோ இயக்கத்துக்கு வந்து ஆதரவு அளித்தாங்க. இப்ப இந்த சிப்கோ இயக்கம்ன்றது என்னன்னா சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டு இருக்க முக்கியமான காலகட்டத்துலதான் இந்த சிப்கோ இயக்கமும் அதோட நடவடிக்கைகளை வந்து அதிகமா வந்து செய்தது. இப்ப இந்த இயக்கத்தோட முன்னோடிகள் நீங்க யார பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சத்தியாகிரக இயக்கம் அந்த காந்தியவாதிகள் தான் இதை வந்து சிப்கோ அந்தாங்க. ஒரு குறிப்பிடத்தக்கவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீதேவ் சுமனோ, மீரா பென், சரளா பென் இவங்க எல்லாருமே வந்து முக்கியமான தலைவர்களாக இருந்தாங்க. இதுல வந்து இந்த ஸ்ரீதேவ் சுமன்றது வந்து உப்பு சத்தியாகிரகத்தோட தீவிர உறுப்பினராக இருந்த ஒரு மனிதர். அவர் வந்து இந்த கராக்வாலி பீப்புளோட உரிமைகளுக்காக அதிகமா போராடினவர். இதுல வந்து இந்த பெண் தலைவர்களா இருந்த மீரா பென்னும் சரளா பென்னும் காந்திஜியோட மறைவுக்கு அப்புறம் இவங்க இமயமலையில வந்து ஆசிரமங்களை வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த ஆசிரமங்கள் மூலியமா வந்து பெண்களுக்கான அதிகாரம் மற்றும் இந்த சூழலியல் சம்பந்தமான நடவடிக்கைகளை வந்து அதிகமா வந்து செஞ்சாங்க. முக்கியமா வந்து அந்த உத்தரகாண்ட் கராக்வால் ரீஜன்ல வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கோ இல்ல அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கோ பல விஷயங்களை வந்து இந்த 2 பேர் அதாவது மீரா பென்னும் சரளா பென்னும் அதிகமா வந்து செய்தார்கள். இப்ப
இப்ப இந்த சுந்தர்லால் பகுகுணான்றவர் வந்து இதுல வந்து முக்கியமான ஒரு தலைவர். இந்த சிப்கோன்றதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர். இது வந்து புதிய தலைமுறை தொழிலாளர்கள்ல வந்து முக்கியமான ஒரு பர்சன். இவர் வந்து 13 வயசுலயே வந்து தேசிய இயக்கத்துல வந்து சேர்ந்துட்டாரு. 47ல வந்து காங்கிரஸ் கட்சியோட அந்த தெஹ்ரியோட துணை பிரிவு இருக்கும் இல்லையா, சப்ரீஜன், தெஹ்ரி சப்ரீஜன்ல வந்து இவர் வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட பொது செயலாளரா இருந்தாரு. ஒரு 1956ல வந்து அரசியல்ல இருந்து முழுமையா வந்து அவர் விலகினாரு. இதுல வந்து அந்த பகுதியில இருக்க கிராமப்புற ஆண்களோட உரிமைகளுக்காக வந்து நிறைய பணியாற்ற தொடங்கினாரு. இவங்களோட மனைவி வந்து விமலா நௌடியால். இவங்க வந்து ரொம்ப அர்ப்பணிப்புள்ள சமூக சேவகர்வாங்க. இவங்க வந்து சரளா பென்னோட ஃபாலோயரா வந்து அவங்க இருந்தாங்க. இந்த விமலாவோட முக்கியமான அவங்க தலைவர் விமலா, அவங்க மனைவி, அவங்களோட முக்கியமான பங்களிப்பு என்ன இருந்ததுன்னா, கிராமப்புற மக்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கக்கூடிய வினோபாவையோட மூமெண்ட், பூதான் மூமெண்ட் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நில இயக்கம். அந்த இயக்கத்துல வந்து ஆக்டிவா ஒர்க் பண்ணவங்க வந்து விமலா நௌடியால். இப்ப இந்த சுந்தர்லால் பகுகுணா வந்து நிறைய செய்தித்தாள்கள்ல, தேசிய அளவுல இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்க நிறைய பத்திரிகைகள்ல வந்து இந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான பல ஆய்வு கட்டுரைகள் வந்து எழுதினாரு. அதன் மூலியமா வந்து பல பேத்துக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு வந்து அதன் மூலியமா வந்து வந்துச்சு. இப்ப வந்து சுற்றுச்சூழல் பாதிப்புகள் வந்து இப்ப நிறைய நேரங்கள்ல என்னன்னா, இந்த டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம், வளர்ச்சின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே வந்து நம்மளோட வாழ்க்கை முறை வந்து மாறிடும், வாழ்க்கை தரம் வந்து முன்னேறும் பாக்குறோம். ஆனா அந்த வளர்ச்சின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன மாதிரி தவறான புரிதலுக்குள்ள நம்ம இருக்கிறோம்ன்றத வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்ததுல வந்து சுந்தர்லால் பகுகுணா வந்து முக்கியமான ஒரு பர்சன். இவர் என்ன சொன்னா, இப்ப வளர்ச்சின்றது என்ன பண்றோம்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாலை போடுறோம்னு வச்சுக்கீங்க. ஒரு சாலை போடுறோம்னா ஏற்கனவே அங்கனக்குள்ள இருக்க ஒரு இயற்கை வளத்தை நம்ம அழிச்சிட்டு அந்த சாலையை வந்து நம்ம போடுறோம். அப்போ ஒரு ஒரு 50 ஏக்கர் நிலத்தை அழிக்கிறதுனால அங்க இயற்கை பாதிப்பு அங்க எப்படி வரும்? இப்ப வளர்ச்சின்ற ஒரு விஷயம் வந்து என்ன செய்யணும், அல்டிமேட்டா வந்து மனிதனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையும், ஒரு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கறது தான் ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சியா, அது டெவலப்மெண்டா இருக்க முடியும். ஆனா இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, பல நேரங்கள்ல வந்து டெவலப்மெண்ட் ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடம் டெவலப்டுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வந்து நிறைய ரோடு இருக்கு, மால்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஸ்கூல் இருக்கு. இதைத்தான் நம்ம சொல்றோம் இல்லையா? அங்க இருக்க வாழும் மனிதர்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றத வந்து கவனிக்காம நம்ம விட்டுறோம். ஒரு அவசரமா வாழ்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம முன்னேற்றம்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப வந்து டெவலப்மெண்ட், வளர்ச்சின்றது வந்து உண்மையிலே என்ன அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தது வந்து முக்கியமான மனிதர் வந்து சுந்தர்லால் பகுகுணா. இவர் வந்து உத்தரகாண்ட் மாநிலம் தெஹ்ரி பகுதியை சார்ந்தவர் தான். ஆரம்ப காலகட்டத்துல வந்து இவர் வந்து ஒரு அன்டச்சபிலிட்டி வந்து அந்த சமயத்துல வந்து அங்க அதிகம் இருந்தது. அது சார்ந்து வந்து அதை எடுத்து பணிபுரிந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன்டிலிக்கர் ட்ரைன்வாங்க, அந்த அதிகமா வந்து அங்க இருக்கிற ஆண்கள் வந்து இந்த சாராயம் அதிகமா குடிக்கிறதுனால அதை எதிர்த்து வந்து போராட்டங்கள் நடத்தினாரு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இவர் வந்து இமயமலையை வந்து கிட்டத்தட்ட 4700 கிலோமீட்டரை வந்து நடைப்பயணமாவே வந்து இவர் நடந்திருக்காரு. நடந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புள்னாலையும் சரி, அதுக்கப்புறம் வந்து பிற இண்டஸ்ட்ரீஸ்ல கார்பரேட் பீப்புள்னால அந்த இமயமலை பகுதி வந்து எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்குன்றத வந்து தானே நேரா போய் பார்த்து கண்டறிந்த ஒரு முக்கியமான மனிதர் இவர் வந்து. அப்ப வந்து இவர் முழுக்க முழுக்க காந்தியன் பிரின்சிபலை தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணாரு. இவரோட ஸ்லோகனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஈகாலஜி இஸ் பெர்மனன்ட் எக்கானமின்னு. அந்த சுற்றுச்சூழல் வந்து நல்ல முறையில இருந்தாலும் ஒரு நாட்டோட எக்கானமி வந்து நல்லா இருக்கும், பொருளாதார வளர்ச்சி வந்து சிறப்பா இருக்கும்ன்றத வந்து ஆணித்தரமா நம்பினவர். மித்தவங்களுக்கும் அந்த அவேர்னஸை வந்து கொடுத்த ஒரு முக்கியமான பர்சன். இவர் வந்து இவரோட காலத்துல வந்து இந்திரா காந்தி வந்து அந்த சமயத்துல வந்து பிரதம மந்திரியா இருந்தாங்க. இவரோட போராட்டங்களை பார்த்து அவங்களே கூப்பிட்டு பேசினப்ப வந்து இவர் என்ன பாதிப்பு ஹிமாலயாஸ்ல ஏற்பட்டிருக்குன்னு பிரதம மந்திரிக்கு சொன்னதற்கு அப்புறம் ஒரு 15 வருடங்கள் வந்து அங்க இருக்க பசுமையான இந்த மரங்களை வந்து வெட்டக்கூடாதுன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவர் சவுத் இந்தியாவுக்கு வந்து அப்பிகோ மூவ்மெண்ட்டுக்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. இவரும் பாண்டுரங்க ஹெக்டேவும் சேர்ந்து வந்து இப்ப தமிழ்நாட்டுல இந்த கர்நாடகா ரீஜன்ல இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து ஒரு பல்லுயிர் வாழும் இடங்களா வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து இவங்க 2 பேரும் முக்கியமான ஆளுமைகள். இவர் வந்து 2021 வந்து இந்த கரோனா பாதிப்பு, அந்த COVID-19 காம்ப்ளிகேஷன்னால வந்து
சுந்தர்லால் பகுகுணா வந்து இருந்தாரு. இதுதான் சுந்தர்லால் பகுகுணா, அவங்களோட மனைவி. இது முன்னோக்கி செல்லும் வழின்னு என்ன பாத்தீங்கன்னா, சிப்கோ வந்து அடிப்படையில ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம். உலக அளவுல வந்து பல சுற்றுச்சூழல் இயக்கங்கள் வந்து இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கான ஒரு முன்னோடி வந்து சிப்கோ தான். சிப்கோ என்ன பண்ணுச்சு, பிரச்சனையும் வந்தப்ப சிப்கோ என்ன பண்ணுச்சுன்றத பார்த்துதான் இன்னைக்கு பல இயக்கங்கள் வந்து உருவாகுது. மெத்தட்ஸ், அவங்க ஃபாலோ பண்ற மெத்தட்ஸும் வந்து சிப்கோவோட மெத்தட்ஸா வந்து இருக்கு. அது ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாக்குள்ள, அரசியல் நிகழ்ச்சி நிரல்ல வந்து இந்த காடுகளை வந்து கொண்டு வந்ததுக்கான முக்கியமான ஒரு அமைப்பு வந்து சிப்கோ தான். ஒரு உள்ளூர் இயக்கமா இருந்து தேசிய இயக்கமா வந்து மாறின ஒரு இயக்கம் தான் இந்த சிப்கோ இயக்கம். மக்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் மேல எந்த அளவுக்கு உரிமை இருக்குன்றத வந்து உலக நாடுகளுக்கும், முக்கியமா இந்தியால இருக்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து சொன்ன ஒரு விஷயம் இது. இது வந்து அடிப்படையில வந்து ஒரு மக்கள் இயக்கமா இருந்தது. மக்கள் வந்து அடிப்படையில வந்து சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்றதும் பெண்ணிய இயக்கங்கள் வந்து இதை வந்து அதிகமா வந்து பிரபலப்படுத்துச்சு. சோ சிப்கோ மூவ்மெண்ட்ன்றது இந்திய அளவுலயும் சரி, உலக அளவுலயும் சரி மிக முக்கியமான ஒரு காடு சார்ந்த இயக்கம். இத்தோட இந்த பாடத்தை வந்து நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த பாடங்கள்ல வந்து இதை குறித்து மத்த இயக்கங்கள் குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். வணக்கம், நன்றி.